ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26/1/2026. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிராவல் தான் பார்க்க வரோம். அதுவும் நம்ம சென்னை சிட்டிக்குள்ளேயே பார்க்க வரோம். எந்த பஸ் எல்லாமே நீங்க தமிழில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். நம்ம சென்னையில 18 வருஷம் கழிச்சு வந்திருக்கக்கூடிய டபுள் டெக்கர் பஸ்ல தான் நம்ம போறோம். அதுவும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பிளஸ் வந்து எலக்ட்ரிக். ஸோ ரொம்பவே பஸ் நீங்க போட்டோலாம் பாத்தீங்களான்னு தெரியல. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்தது. அட்வர்டைஸ் அதுல நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய விளையாட்டு திறனத்தெல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக அந்த பஸ் ஏறதுக்காக நான் எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு சுற்றுலா மையம் இருக்கு இல்லைங்களா, ஸோ தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, டிடிடிசி. ஸோ இங்க இருந்தா நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போறோம். பஸ் எல்லாம் வரல. ஸோ பஸ் மட்டும் பஸ்ஸுக்குள்ளே ஏறி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ எல்லாமே இந்த விஷயத்தை பஸ்ஸை பத்தி பேசி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். அதை இந்த வீடியோல பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்சுவலாக வந்து என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா, இன்னைக்கு குடியரசு தினன்றதுனால கொடி ஏற்றி அந்த பூ டெக்கரேஷன்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. அப்பா செம்மையாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரேன் மக்களே. தமிழ்நாடு டூரிசம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரேன். ஸோ இங்கே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றதுக்கு சுற்றுலா உதவி மையம். ஸோ டிக்கெட் புக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், முன்பதிவு அலுவலகம். ஸோ இங்கே வந்து நமக்கு தேவையான டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:55 ஆச்சு. 3 மணிக்கு நம்ம பஸ்ஸுன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேசஞ்சர் வந்துட்டாங்க. அதாவது மொத்தமே அந்த ஒரே ஒரு பஸ் தான். ஸோ அந்த பஸ்ஸுக்குரிய பேசஞ்சர் எல்லாமே வந்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா லோவர் டெக்கில் தான் புக் பண்ணேன். ஸோ டிக்கெட் வந்து எனக்கு அப்பர் டெக்கில் கிடைக்கல. ஸோ ஏன்னா நேற்று தான் அந்த பஸ் வந்தது அப்படின்றதுனால சடனாக எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் மொத்தமே ஒரே ஒரு பஸ் இருக்குது. அதுவும் இன்றைக்கி ஹாலிடே சொல்லவா வேணும். டிக்கெட் கிடைக்கதே பெரிய விஷயமா இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. ஸோ பஸ் வந்துருச்சு பாருங்கள். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்துக்கு கீழே இருக்குது. சூப்பராக நல்லா இருக்குது மக்களே. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம். வாவ், ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து ஸோ வந்து பஸ்ஸை வந்து ஏறுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வளைச்சி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அங்கங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து பார்க்கவே ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குதுல்ல. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி உங்களுக்கு போட்டிருக்கும் பாருங்கள், அமெரிக்கா வாழ் தமிழர்கள் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அவங்க டொனேட் பண்ண பஸ் தான் இந்த பஸ்ஸு. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சுற்றுலா வளர்ச்சி கழகத்துக்கு கீழே இருக்குது. எம்டிசி கீழே வராது, டிடிடிசி கீழே ஒரு மக்களே. பஸ் வந்து பார்த்திங்கன்னா அசோக் லைலானில் ஹிந்துஜா குரூப்பில் இருக்க ஸ்விட்ச் பஸ்ஸை தயாரிச்சிருக்காங்க. ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கதை பாருங்களேன், தமிழ் வாழ்க அப்படின்னு கொடுத்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரிப்பன் மாளிகை. அது இல்லாமல் தஞ்சாவூர் பெரிய கோவில், அப்புறம் வந்து திருவள்ளூரோட சிலை, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட நடனம் பரதம், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பஸ்ஸு பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, இவர் கையில் வச்சுருக்க சீட் வச்சுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் அந்த நேம்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என் நேம் கூட செக் பண்ணி டிக் பண்ணிட்டாங்க. பஸ்ஸு நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 hours ஆகுது இந்த ஒரு ரவுண்ட் ட்ரிப் முடிக்க. ஸோ இது இல்லாமல் ஈவினிங் ஒரு ட்ரிப் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் 70 ரூபா தான். 20 நிமிஷம் தான். அதை பற்றியும் சொல்கிறேன் மக்களே. பஸ்ஸு வந்து கிளம்ப போகுது. ஸோ இங்கேருந்து நம்மளால் எதுவுமே சரியாக பேச முடியல. பஸ் எடுக்கட்டும். பஸ்ஸு வந்து இன்றைக்கி ஃபுல் எல்லா சீட்டுமே ஆளும் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் தான் நம்ம போக போகிறோம். பஸ்ஸு கிளம்பட்டும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பஸ்ஸு கிளம்புறதா இருக்கட்டும், பஸ்ஸு டைமிங்கு, பஸ்ஸோட ஃபேர் டீட்டெயிலேருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. ஸோ வாங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போவோம் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்பான் உள்ளே. இந்த பஸ்ஸில் வந்து லோவர் டெக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 29 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே அப்பர் டெக்குன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 36 சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்பர் டெக்கில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்ப்போம் மேலே போய். சரி வாங்க போகலாம். ஸோ பின்னாடி இருக்க ஸ்டெப்ஸில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ மொத்தமாக முன்னாடியும் படிக்கிறதுக்கு பின்னாடி இருக்குது. மொத்தமாக 36 சீட்ஸ் இருக்குது மக்களே. இங்கே தான் அதிக சீட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பர் டெக்கில் இருக்கேன். தலை ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ கேப் இருக்குன்னு. ஸோ நான் 5 அடி எனக்கு அவ்வளோ கேப் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. இந்த வியூ செம்மையாக இருக்கும். ஸோ மேலேருந்து முன்னாடி கொடுத்துருக்க இந்த சீட்ஸ் வந்து வியூ வந்து பயங்கரமாக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்கும்.
டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:15 ஆகுது. ஸோ 3 மணிக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்களா, கரெக்டாக 3:15க்கு அந்த வந்திருக்கவங்க சீட்லாம் கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஸோ எல்லா பேசஞ்சரும் வந்தாச்சு, அதை செக் பண்ணி ஏற்றுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, அவ்வளோதான். ஸோ கிளம்பியாச்சு. அப்பர் டெக்கில் உங்களுக்கு வீடியோ காட்டுற மக்களே, கொஞ்சம் தூரம் வண்டி போகட்டும், மேலே போய்ட்டு உங்களுக்கு வீடியோஸ் காட்டுறேன். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது வியூ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ என்னோட சீட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து என்னோட சீட் நம்பர் வந்து L6. ஸோ அது சீட்டு கன்ஃபியூஷன் ஆகுது, ஸ்டிக்கர் ஒன்று சரியாக இல்லை, அதனால் இந்த சீட்டில் உட்கார சொல்லிட்டாங்க. இது வந்து L24, இந்த சீட்டில் ஆள் வரல. ஸோ அதனால் இந்த சீட்டில் என்ன உட்கார சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்துருக்கேன். பார்த்தாலே தெரியும். இப்போ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே இருக்குது. கிளைமேட், இந்த கிளைமேட் இருக்குல்ல, செம்ம கிளைமேட்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை வர மாதிரி கிளைமேட்டில் இருக்குது. நேற்றுலாம் நல்ல மழை. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சில்னஸாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. சேப்பாக் சின்னசாமி ஸ்டேடியம். ஸோ மக்களே, நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோமா. ஸோ அப்பர் டெக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போமா. சரி வாங்க போவோம், ரன்னிங்லேயே போவோம். செம்மையாக இருக்குல்ல அந்த வியூவு. பஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மினிமம் அந்த ஸ்பீடு இருக்குல்ல, ஸோ அவரேஜான ஒரு ஸ்பீட்லேயே அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாப்லாம் இப்போ எனக்கு கீழே. ஸோ அங்கேருந்து யூட்டன் போட்டு வந்துட்டோம். ஸோ எகைன் அந்த ஆஃபீஸ்கிட்ட வந்தாச்சு. இதுதான் உங்களுக்கு மேலே வந்து 36 சீட்டு. உங்களுக்கு மேலே தான் சீட்ஸ் அதிகம், ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சைட் சீனிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் சீட்ஸ் அதிகம். இப்போ பஸ்ஸில் நம்ம சீட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். எல்லா சீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட், அதாவது டைப் சி ப்ளஸ் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி ரெண்டுமே ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டு கீழே, லாஸ்ட்டு சீட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே அப்பர் டெக்கில் ஒரு ஃபயர் எக்ஸ்டேஷன் ஒன்றும், கீழே ஒன்று லோவர் டெக்கில் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட்டுக்கும் ஸோ இந்த பஸ்ஸில் போகிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சோரி, நம்மளும் இந்த சென்னை டிராஃபிக்குள்ளே ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போகிறோம். ஸோ நமக்கு இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ட்ராவல் டைமிங்காக இருக்கும். அதாவது இங்கே தமிழ்நாடு சுற்றுலாமை ஆஃபீஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்னை சிட்டிக்குள்ளேயே ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் மாதிரி போயிட்டு ரிட்டன் வந்து நமக்கு அதே ஆஃபீஸில் இறக்கி விட்ருவாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம். மெரினா பீச்சு, பாரிஸ் கார்னர், அந்த மாதிரி மெயினான பிளேஸ்லாம் கவர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறதுக்கு தான் இந்த பஸ். வந்து கீழே வந்து சீட்லாம் ஃபில்லு. கீழே இருந்த 2-3 சீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேலே போயிட்டாங்க. ஸோ மேலே போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருந்துக்காங்க பாருங்கள், சின்ன பசங்களாம் பார்க்க பயங்கரமாக இருக்குது. பாருங்க, மவுண்ட் ரோடு உள்ளே வந்தாச்சு நம்ம. வாவ், ஹோட்டலில் எவ்வளோ பேர் இன்னும் பார்க்குறாங்க பாருங்க நம்மளையே. எல்ஐசி பில்டிங். இங்கே ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட வீடியோ கால் பேசுகிறேன் அப்படி. ஸோ அதை தான் காமிக்கிறாரு ஒவ்வொரு பில்டிங்காக இருக்குன்னு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாடிகார்டு, முனீஸ்வரர், அப்படியே எல்லா இதுவும். எல்ஐசி தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு யூட்டன் இருக்குது மவுண்ட் ரோட்டில். ஸோ யூட்டன் எடுக்கிறோம்.
எல்ஐசிக்கு ஆப்போசிட்ல அப்படியே பாப்பா வா கீழே போமா வாங்க மெதுவா ஒவ்வொருத்தரா போகணும்னா ஸோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பீட் இருக்குல்ல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ தான் நமக்கு வந்து சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும் பிளேசஸ்லாம் அப்படின்றது கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்கள் டிரைவர் நான் பாருங்கள். ஸோ ஸ்பீடு லிமிட் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறாரு. அப்போ தான் நம்மளால் எல்லா பிளேஸுமே பார்க்க முடியும். ஸோ அது செமையாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேசினோ தேட்டர் இருக்குல்லைங்களா, ஸோ அந்த தேட்டர் வழியாக தான் போயிட்டுருக்கோம். கேசினோ தேட்டர்லாம் தாண்டி ஸோ அந்த ரூட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ பஸ்ஸில் யாருமே ஸ்டாண்ட் சீட்டில் உட்கார மாட்டேன்றாங்க நம்மள மாதிரி. மக்களே ஓமாந்தூரார் ஹாஸ்பிட்டல் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அண்ணா சாரில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஓமாந்தூர் ஒரு ஹாஸ்பிட்டல் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த ஒரு ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். பஸ்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சோட கைப்பிடி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களோட அசோக் லேலண்ட் சுவிட்சில் இருந்து வந்த வண்டின்றதுனால ஸோ ஏசி சின்னஸ் எல்லாமே நல்லா சில்லுன்னு தான் காற்று வருது. பக்கத்தில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பெருசாக பாட்டு ஒன்றும் போடலை. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்தோடனே ஸ்டெப்ஸ் ஏறுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி டோர் பெரிய டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே சுற்றியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அங்கே மட்டும் கொடுக்கல, எல்லா டோருமே சுற்றியில் கொடுத்துருக்கேன். எல்லா டோருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய கிளாஸ் தானே. ஸோ அதனால் எல்லா டோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றியில் கொடுத்துருக்காங்க. ஹேமர் நல்லா கொடுத்துருக்காங்க. சிசிடிவி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அங்கே ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஸோ அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பேக்கில் ஸோ இந்த சைடு ஒரு கேமரா, அதாவது பின்னாடி ஏறுறவங்களுக்கு பார்க்க இங்கே கேமரா. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து அதாவது ஃப்ரண்ட்லேருந்து ஏறுறவங்களுக்கு அங்கே கேமரா. அதே மாதிரி தான் அப்பர்லேயும் ஸோ 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சிடிசி டிப்போ மக்களை இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல்லவன் டிப்போவும் இருக்குது. இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டிப்போ தான் பல்லவன் டிப்போ. உள்ள எம்டிசி டிப்போ. ஸோ கரெக்டாக கிராஸ் ஆகிறப்ப தான் பார்த்தேன். ஸோ அவ்வளோ எலக்ட்ரிக் பஸ் நின்றுச்சு உள்ள. பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸான சென்னையிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் தான் பார்க்க போகிறோம். பாடிகாட் முனீஸ்வரர் கோவில். இவர் தான் மக்களே பாடிகாட் முனீஸ்வரர். பல்லவன் சாலையில் தான் இருக்குது இது. பல்லவன் டிப்போக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடிகாட் முனீஸ்வரர். பஸ்ஸு வந்து மக்களுக்கே வந்து ரொம்ப புதுசாக இருக்குல்ல. ஸோ ஒரே ஒரு பஸ் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்து வெளியே ரோட்டில் நிற்கும் பார்த்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மக்களே இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணதுக்கு பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது, இதோட கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 மணி சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா தீவுத்தொடருக்கு இந்த பஸ்ஸு போகும். அங்கேருந்து ஒரு 70 ரூபாவில் ஒரு சர்வீஸ் இருக்குது. அதாவது ஒரு 20 நிமிஷம் தான் அந்த ட்ராவல் இருக்கும். அதை வந்து கம்மியான அளவில் தான் கம்மியான ப்ளேஸ் மட்டும் சுற்றி காமிப்பாங்க. அதுக்கு வந்து 70 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 200 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27 பிளேஸ் சூப்பராக சுற்றி காமிப்பாங்க. இல்லை எனக்கு மாடி பஸ் ஏறி பார்க்கணும் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல பட்ஜெட்டாக இருக்குன்னா உங்களுக்கு 70 ஆப்ஷன் இருக்கும். 70 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பெருசாக இன்னும் அப்டேட் ஆகலை இந்த வீடியோ எடுக்கிற டைம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பஸ்ஸு வந்து சுற்றிட்டு வந்து 2 மணி நேரம் ஆகுது 2.5 மணி நேரம் ஆகுதுன்னு சரியாக தெரியல. ஏன்னா டிராஃபிக் டைம் இருக்கிறதுனால அது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோன்னு டைமிங் சொல்ல முடியாதனால அது இன்னும் அப்டேட் ஆகலை. நீங்கள் அந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணணும்னா அந்த ஆஃப்லைன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ நீங்கள் வந்து தீவுத்திடல் பஸ் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா அங்கே பஸ் வரும். அங்கே நீங்கள் ஏறி கூட இதில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த பில்டிங் உங்களுக்கு தெரியுதா பார்த்தீங்க மக்களே,
மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல். ஸோ ஆக்சுவலாக வந்து 2007க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து சென்ட்ரல் ஜெயிலாக இருந்ததான். ஸோ அதை இப்போ ஹாஸ்டலாக வச்சுருக்காங்க. நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல். மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே ரொம்ப முக்கியமான ஒரு ஹாட்டான பிளேஸ் தான் இந்த சென்ட்ரல். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம், சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். மக்களே ஸோ நிறைய வாட்டி நம்ம இங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வாட்டி பாருங்கள், 3மே அசோக் லேண்ட் பில்டு தான். அதுவும் அசோக் லேண்ட் பில்டு, இதுவும் அசோக் லேலாண்டு, இதுவும் அசோக் லேலாண்டு. ஸோ அது வந்து லோ ஃப்ளோர் பஸ்ஸு, இது டபுள் டெக்கர் பஸ்ஸு, அது நம்ம சாதா எம்டிசி பஸ்ஸு. ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் பில்டிங் தெரியும். ஸோ காட்டுறேன் பாருங்கள், ரிப்பன் பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ ஒயிட் கலர் சென்னை மாநகராட்சி கார்பரேஷன் ஆஃபீஸ், ரிப்பன் பில்டிங். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி, அதாவது அந்த முன்னாடி வந்து சென்னை உலா பஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதாவது டூரிசமில் இந்த பஸ் ஒன்று இருக்குங்களா? இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த சென்னை உலா பஸ்ஸு பழைய வண்டி, அதாவது பழைய என்ஜின் தான். அந்த வண்டியை ரீபில்டு பண்ணி கொண்டு வந்து தான் சென்னை உலா பஸ்ஸு. ஸோ அந்த ஒரு பஸ்ஸு அங்கே முன்னாடி போயிட்டு இருந்தது, அதையும் பார்ப்போம். ஆப்போசிட்டில் வருது, ஆப்போசிட்டில் வருது மக்களே. மக்களே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்கிட்ட இருக்கிறோம். ஸோ சென்னையிலே பெரிய ஹாஸ்பிட்டல் இதுதான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ அது பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள், சென்னை உலா பஸ் நிற்கிது. ஸோ விண்டேஜ் விசஸ் டபுள் டெக்கர். நேராக போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் கார்னர் ரோடு. ஸோ மெரினா பீச் போகிறோம்ல, ஸோ அந்த ஒரு ரோடு தான் மக்களே இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து பாரிஸ் கார்னர், அதாவது பாரிஸ் போகிறோம்ல, பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் போகிறோம்ல, ஸோ அந்த ரூட்டில் தான் உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இது. மக்களை இப்போ கரெக்டாக கிராஸ் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா சென்னை கோட்டை ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ரைட் சைடில் ரயில்வே ஸ்டேஷனும். ஸோ அப்படியே நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போவோம். ஸோ பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. ஸோ அதனால் இங்கே இப்போ எதுவுமே பஸ் இங்கே ஆப்ரேட் பண்ணுறதில்ல. இப்போ நேராக போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச்சும், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோர்ட்டு வந்துடும். மக்களே சென்னை ஹைகோர்ட் வந்துட்டோம். ஸோ சென்னை உயர்நீதிமன்றம். இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்குறோம் பாருங்கள், மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். அப்படியே ஆப்போசிட்டில் பேக் 12. இந்தியாவிலே ஒரு பவர்ஃபுல் லோக்கோமோட்டிக் அதுதான். இந்தியாவில் ரயில்வேலே ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய லோக்கோமோட்டிக் அதுதான். குட் ட்ரெயின் போதா? மேலே இந்த சின்ன பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை லோக்கல் ஏசி இஎம்யூ ஏசி ட்ரெயின் போகுது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறோம். கோர்ட்டு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சைடு வரைக்கும் வருது. ஸோ அதுவே ஃபுல்லாக அது வரைக்கும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் போட்டு பார்த்தீங்களா, கோர்ட்டு பில்டிங் இது வரைக்கும் வருது. இதை தாண்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாரிஸ் ரோடு வந்துடும். ஸோ பிராட்வேலேருந்து அந்த வெளியே வரும் இல்லைங்களா பாரிஸ் கார்னர் ரோடு, ஸோ அந்த ஒரு பில்டிங் வந்துடும். ஸோ கரெக்டாக இந்த இடம் பாருங்கள், இதுதான் பாரிஸ் கார்னர் பில்டிங்கு. நிறைய வாட்டி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் பாரிஸ் கார்னர். ஸோ அது இந்த பில்டிங் தான் மக்களே, பாரிஸ் கார்னர் பில்டிங். ஸோ இந்த ரூட்டில் நேராக போனோம்னா நமக்கு வந்து பிராட்வே பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். இதுதான் பாரிஸ் பில்டிங். அப்படியே பாருங்க, கோர்ட்டை சுற்றி ரிட்டன் வரும். ஸோ அந்த சைடு வரும்போது நம்ம கோர்ட்டு வந்துச்சிங்களா, கோர்ட்டு எண்டை சுற்றி இப்படி வரும்.
மக்களே அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் அந்த சைடு தான் வரும். ஸோ ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கிறதுனால அந்த ப்ளூ கலர் ஷீட் அடிச்சு அப்படியே வச்சுருக்காங்க. அதை அப்படியே அந்த சைடு வரும். ஸோ பெருசாக கட்டுறாங்க போல். இப்போ பக்கத்தில் அப்படியே கோர்ட்டு. ஸோ கோர்ட்டை தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கோர்ட் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராஜா அண்ணாமலை மன்றம் இருக்குது பாருங்கள். ஸோ தமிழ் இசைக்கல்லூரி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் கோர்ட்டுக்கு ரோட்டில் நம்ம இந்த ரோட்டில் தான் போனோம். ஸோ இந்த ரோட்டில் போயிட்டு கோர்ட்டை ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துலையே கரெக்டாக அந்த பாரிஸ்க்கு அந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு சொன்னீங்களா, ஸோ அந்த ஒரு கார்னரில் தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னையில் ஜீரோன்னு போட்டு ஒரு கல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? ஸோ அது அங்கே இருக்குது பாருங்கள். அந்த ஒரு கல் தான் அது, பார்த்துருப்பீங்க. இப்போ ஸோ அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது. ஒரு இதாக லேண்ட்மார்க் மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து சென்னை 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஏன்னா சென்னை ரீச் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது. மக்களை எந்த ரூட்டில் போனால் தான் நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த எஜிப்ஷியன் பொருட்காட்சி போட்டு தெரியுதா உங்களுக்கு? ஸோ அது வழியாக தான் தீவுத்தொடர் உள்ளே இருக்குது. இங்கே தான் பாதி பஸ் ஸ்டாண்ட், அதாவது பிராட்வே பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ்ஸெலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் இங்கேருந்து தான் பாதி ரன் ஆகுது. தீவுத்திடலேருந்தும் நமக்கு ராயபுரத்துலேருந்து தான் பஸ் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. பிராட்வேலேருந்து கிளம்புற எல்லா பஸ்ஸுமே அப்படி தான் போகுது. மக்களை தீவுத்திட தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டிடிடிசி தமிழ்நாடு டூரிசமோட பஸ் டெப்போ இருக்குது மக்கள். இங்கே தான் வால்வோ பஸ்லேருந்து தமிழ்நாடு டூரிசம் இருக்கக்கூடிய எல்லா பஸ்ஸுமே இங்கே தான் இருக்கும். உள்ளால் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், வால்வோ பஸ் நிற்கிது 9600. இங்கே இருந்தால் இந்த பஸ்ஸும் கிளம்பும். ஸோ இந்த ஒரு இது டெப்போவில் தான் இந்த பஸ்ஸுமே பார்க் பண்ணியிருப்பாங்க, டபுள் டக்கருமே. மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தலைமைச் செயலகம் வரப்போகிறோம். அப்படியே மெரினா பீச் அந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ தலைமை செயலகம் வரப்போகுது. ஸோ அதை காட்டுறேன் உங்களுக்கு. யோசிச்சு பாருங்களேன். ஸோ இங்கேருந்து நமக்கு மெரினா பீச் பார்க்கும்போது வியூ எப்படி இருக்குன்னு போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ டாப் வியூலேருந்து இன்றைக்கி ஹாலிடே அப்படின்றதுக்காக நிறைய பீப்புள் வந்திருப்பாங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்கும். நான் பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. இதுதான் மக்களே தலைமை செயலகம். ஸோ இங்கே தான் நமக்கு தமிழ்நாடோட சட்டமன்றத்தில் இது கூட்டத்தொடரில் எல்லாமே நடக்கிறது இங்கே தான். இதுதான் தலைமை செயலகம். உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு அந்த பில்டிங்? தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், தமிழ் வாழ்க. இதுதான் மக்களே ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸு. சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க்கு. மேலே போட்டுருக்கு பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ட்ரன்ஸ் அதுதான் போல. பயங்கரமாக இருக்கு. ஃபிட்கார்ட்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. பாருங்க மக்களே, இந்த ஒரு ரூட்டில் வந்து திருப்புறதுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. பிரிட்ஜு பாருங்க, ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து திருப்புறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பயங்கரம். பிரிட்ஜோட லென்த்தே பாருங்கள். இதுக்குள்ளே அங்கேருந்து நம்ம வந்து யூட்டன் போட்டு திரும்பலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதான் டிரைவர்னோட ஸ்கில். பயங்கரம். பாருங்க அந்த ஒரு வித்தை பாருங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே யூட்டர்ன் போட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். செம்மையாக ஓட்டுறாங்க சின்ன சின்ன சந்து அந்த மாதிரிலாம். ஸோ நல்லா இருக்குது இதெல்லாம். அதாவது இந்த ரூட்டில் வந்ததுக்கே எனக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வ் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்றதுக்காக அந்த ரூட்லேயே வந்தோம். உங்களுக்கு ரிசர்வ் பேங்க்கு ஆஃபீஸ் வரும். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை ஒன்று பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த ரூட்லேயே வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா மரம் இடிக்குது. ஸோ அதனால் எவ்வளோ இங்கே ரோட்டுக்கு இங்கிட்டு வந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? கரெக்டாக எங்கே இருக்குன்னா அந்த ஆர்பிஐ ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ ஹைட்டாக இருக்கிறதுனால இப்படி ஓரமாக வந்து தான் ஏறுறோம் நம்ம.
இதான் மக்களே வார் மெமோரியல். சரி, இப்போ நம்ம போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக எல்லாரும் தெரிஞ்சதான் மெரினா பீச் போகிற ரோடு. ஸோ கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெரினா பீச்சோட என்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ அதையும் பார்ப்போம். மக்களே, நேப்பியர் பிரிட்ஜை வந்து இவ்வளோ நேரம் நம்ம லோவர் பெர்த்தில் பார்த்துருப்போம். ஸோ நார்மலாக பார்த்துருப்போம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் டெக்லேருந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து நேப்பியர் பிரிட்ஜ் எப்படி இருக்குது பாருங்கள். கடல் தெரியுதா உங்களுக்கு? நேப்பியர் பிரிட்ஜு. ஸோ சின்ன பசங்க நிறைய பேர் முன்னாடி இருக்காங்க. அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் டாப்பில் வேலைக்கு ஆகலை. அப்பரில் அப்பர் டெக்கில் ஒன்றும் பெருசாக நம்ம தரல. சரி வாங்க கீழே போவோம். மக்கள் நாட்டோவில் போகிற மக்கள்லாம் பாருங்களேன், அப்படியே பஸ் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. பஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புதுசாக இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து எல்லோரும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு ஹாய் சொல்லுங்கள். எல்லோரும் ஹாய் சொல்கிறாங்க. நமக்கு தான் நமக்கு இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் தான். ஸோ 2 மணி நேரத்தில் முடிய வேண்டிய ஒரு ஜேர்னி தான். ஆனால் இருக்கிற டிராஃபிக்கு இதெல்லாம் பார்த்தா நமக்கு 2 மணி நேரத்தில் முடியுமான்றதே தெரில. முன்னாடி நமக்கு அவ்வளோ டிராஃபிக் இருக்குது அங்கே. மக்களே, மெரினா பீச்சுக்குரிய பஸ் ஸ்டாப் இதான் மக்களே. அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அண்ணா சதுக்கம், இங்கே அண்ணாவோட நினைவு இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த நேமா அண்ணா சதுக்க பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி. மக்களே, இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச்சுக்கிட்ட வரோம். அதாவது மெரினா பீச் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா சதுக்கம் பஸ் ஸ்டாண்டு இதை தாண்ட போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 முக்கியமான தலைவர்களோட சமாதி இருக்குது. அவங்க எல்லாமே நம்ம மாநிலத்தோட முன்னாள் முதல்வர்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அண்ணா சமாதி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைஞரோட சமாதி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சமாதி மற்றும் ஜெயலலிதா அவங்களோட சமாதி வரிசையாக இருக்கும். மெரினா பீச் வரவங்க எல்லாருமே இந்த ஒரு சமாதியை வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. இங்கேருந்து வியூவை பாருங்கள். இப்போ டாப்பில் இருக்கேன். ஸோ அப்பர் டெக்கில். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ எப்படி இருக்குது பாருங்கள். பயங்கரமாக இருக்குது இவ்வளோ டிராஃபிக்கில். ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் பஸ்ஸில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாருமே இங்கே பாருங்கள். 2 வீலர் எல்லாருமே இந்த பஸ்ஸை ஒரு மாதிரி புதுசாக பார்க்குறாங்க. அண்ணா சமாதி பாருங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. அப்பா, இதில் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நண்பர்கள் தான். அவங்க தான் அதிக கூட்டமாக இருக்காங்க. நம்மளும் கூட கம்மி தான். மக்களே, மெரினா பீச் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு அங்கே தெரியுதா கடலில் இருங்க, வரேன் காட்டுறேன். ஐ லவ் மெரினா. இங்கே இருந்தால் உங்களுக்கு அங்கே பாருங்க மக்களே, பீச் தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ டாப் வியூலேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது பீச்சு. இதான் மக்களே கண்ணகி சிலை சொல்லுவாங்களா, கண்ணகி சிலை பஸ் ஸ்டாப்னு சொல்லி சிலை இங்கே தான் இருக்குது மெரினா பீச்லேயே. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ். இதுதான் மக்களே ஆப்போசிட், அதாவது கடலுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்குன்னா அது பிரசிடென்சி காலேஜ் தான். ஸோ இங்கே தான் இருக்குது. இதுதான் மக்களே விவேகானந்தர் இல்லம். இந்த இடத்துல இதுதான் மக்களே விவேகானந்தர் இல்லம், விவேகானந்தர் பன்னாட்டு மையம். அருங்காட்சியகமும் இருக்கு. நம்ம தமிழ்நாடோட போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுதான் மக்களே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் அந்த பீச் ரோட்லேயே ஆப்போசிட்லேயே இருக்கும். மக்களே லைட் ஹவுஸ் வந்துட்டோம். பட்டினப்பாக்கம் பீச்சு, பட்டினப்பாக்கம் அப்படியே பீச் பாருங்க, ஆப்போசிட்லேயே பீச்சு. செம்ம வியூ அவங்களுக்குலாம். அந்த சைடு அப்படியே பீச் இருக்கு. அதுக்கு நேராக அப்போ தான் ஹவுசிங் போர்டு வீட்டில் இருக்குது. ஸோ அவங்களாம் கண் முழிச்சு பார்த்தாலே பீச்சு தான், காலைல எந்திரிச்சு பார்த்தாலே பீச்சு தான். இதில் நல்லா டிசைன்லாம் இப்போ இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இதுமே வரைஞ்சிட்டு இருக்கு, வரைய அது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.
நொச்சிக்குப்பம். அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க பீச்சா. எவ்வளோ போட் இருக்கு பாருங்க. இங்க சின்ன சின்ன போட்டு எவ்வளோ போட் இருக்கு. பீச்சை ஒட்டின மாதிரியே ஒரு ரைடு. அதான் சொல்கிறேன் அவருங்க இப்போதான் மீன் பிடிச்சி வந்திருக்காங்க போல். ஃப்ரெஷ் மீன். இதெல்லாம் இப்போ வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இப்போ பிடிச்சிட்டு வந்த மீன் தான். இல்லை மத்தி மீன் மாதிரி தான் இருக்குது. பார்க்க சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது. இன்னும் பக்கத்தில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேமஸான மீன் கடைலாம் சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் இந்த லைனில் தான் இருக்குது. ஃபேமஸான நிறைய மீன் கடை இருக்குங்க. நிறைய சாப்பாடு கடை இங்கே இருந்தால் அப்படியே பாருங்கள். இது உங்கள் மீனவன் மெஸ்ஸு, மீனவன் உணவகம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கடைங்க. க்ரௌடை பாருங்கள், செம்ம க்ரௌடாக இருக்குது எல்லா ஹோட்டல்லையுமே. எல்லாருமே பஸ் அப்படி தான் பார்க்குறாங்க. மக்களே இப்போ கரெக்டாக இருக்கும்ல. ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினம் பக்கம் பஸ் ஸ்டாண்டு. சாந்தோம் நெடுஞ்சாலை மக்களே. பார்த்தீங்கன்னா சாந்தம் ரோடு மக்களே. இப்போ நம்ம வந்து அந்த மெரினா பீச் வழியாக வந்தோம் பார்த்தீங்களா மக்களே. ஸோ அப்படியே வந்து பட்டினமாக்கு உள்ளே வந்து அந்த கடலோரமாக வந்தோமா. ஸோ இப்போ ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாந்தோம் வழியாக போகிறோம். இங்கேருந்து ரிட்டன் அந்த மெரினா வழியாக தான் போகும். ஸோ அப்படியே ஒரு யூட்டர் மாதிரி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தமிழ்நாடு சுற்றுலா ஆஃபீஸ்லேருந்து ரிட்டன் அங்கேயே தான் போய் நிறுத்துவாங்க. டோட்டலாக 14 கிலோமீட்டர் ஆகுது ட்ராவல் டிஸ்டன்ஸு. இதான் மக்களே சாந்தோம் சர்ச்சு. சென்னையில் ஒரு ஃபேமஸான சர்ச்சு இந்த சர்ச்சு. இன்றைக்கி ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் போல். நல்ல க்ரௌடாக இருக்குது. இதான் நம்ம சென்னை மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் மக்களே. நம்ம இந்த ரூட்டில் தான் பட்டினப்பாக்கம் உள்ளே போனோம். ஸோ இந்த ரூட்டில் தான் உள்ளே போய்ட்டு அந்த பட்டினப்பாக்கம் ரூட்டுக்கு போனோம். இதுதான் சென்னையோட லைட் ஹவுஸ். நீங்கள் யாராவது அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே போயிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அலௌட் இருக்கான்னு தெரியல. அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கும் தெரில. எகைன் அப்படியே நம்ம இந்த மெரினா ரோட்டுக்கு அப்படியே வந்துட்டோம். ஸோ கண்ணகி சிலை வழியாக அப்படியே போவோம் இல்லைங்களா. ஸோ மேலே இப்போ டாப்லேருந்து பார்ப்போமா மெரினா பீச் எப்படி இருக்குன்னு மக்களே. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்குடைய ஃபேமஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விண்டேஜ் 80s பஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பஸ் உலா அந்த பஸ் நிற்கிது. இது புது பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாருமே இந்த பஸ்ஸை தான் பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர் இல்லத்துலேருந்து கலைஞரை விளக்கம், கண்ணகி நகர், பெரினா, தலைமைச் செயலகம், உயர்நீதிமன்றம் வழியாக பல்லவனியில் மறைக்க போகுது அந்த ஒரு பஸ்ஸு. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ட்ரிப் இது. ஸோ அதில் எல்லாருமே ஏறலாம். ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டு. இதில் வந்து நமக்கு வந்து புக் பண்ணி தான் போக முடியும். செம ஃப்ரேம் மக்களே. 3 அசோக் லேலாண்டு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து மெட்ரோ வரப்போகுது. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ டாப்லேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெரினா பீச் சூப்பராக தெரியுது. இப்போ பாருங்க ராணிமேலி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது இந்த சைடு. குயின் மேரி காலேஜ். சரி ப்ரோ, இது உண்மையுமே சூப்பராக இருக்கு. அப்படியே நிப்பாட்டினா கூட மெரினா பீச் போயிட்டு வரலாம். நான் ஸ்டாப் ரெண்டு தானே அது, அதனால தான் போக முடியாது. ஸோ அந்த பஸ்ஸில் எல்லாம் தாட்டா காட்டுறாங்க, இங்கேருந்து எல்லாம் தாட்டா காட்டுறாங்க. அது சென்னை ஹூலா, இது டபுள் டக்கர். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மெரினா பீச் கார்னரில் இருக்கும். ஸோ மெரினா பீச் பக்கத்தில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்தால் நமக்கு வந்து அந்த இதிலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல கொடி வச்சு இது பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் நடக்கும், சிஎம்லாம் வருவாங்க. கரெக்டாக மெரினா பீச்சில் தான் நடக்கும். அதான் நமக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இங்கே தான் இதான் மக்களே சென்னை பல்கலைக்கழகம்னு இருக்குது பாருங்கள், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். உங்களுக்கு காட்டுற பாருங்கள், இதுதான் அந்த பில்டிங்கு. இந்த மெயின் ரூட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான 3 பெரிய காலேஜ் இருக்குது. நம்ம வந்து நேராக அப்படிருந்து வந்தோம், அது அந்த நேப்பியர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லெஃப்ட் எடுக்க போகிறோம், சின்னதாக ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வருவோம். அப்படியே பாருங்கள், அங்கே பாருங்கள் கீழ்த்துடல். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, தூர்தர்ஷன். எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த டிவி சேனல் தெரியும். நிறைய பேருக்கு இப்போ இருக்கவங்களுக்கு பெருசாக அந்த சேனல் தெரிய மாட்டேங்குது. டிடி தமிழ், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேனல். மக்களே, இப்போ நம்ம ட்ரிப் வந்து எண்ட் ஆக போகுது. இந்த இடத்துல நிறைய பேசஞ்சர் இறங்கிட்டாங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் மெட்ரோ, அரசினர் தோட்டம் மெட்ரோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கேயே இறங்கிட்டாங்க. ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டன் இவ்வளோ தூரம் நடந்து வரணும், அதனால் எல்லாமே பாதி பேர் இங்கே இறங்கிட்டாங்க. ஸோ பைக்கில் வந்தவங்க அது மாதிரிலாம் அங்கே நிறுத்திருப்பாங்களே, அவங்கள மாதிரிவங்க தான் இந்த பஸ்ஸில் இருக்கவங்க. அரசினர் தோட்டம் மெட்ரோ. ஸோ எனக்கு நேராக இருக்க அந்த ஏசியில் நல்ல கூலிங்காக தான் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே இருக்கிற மெட்ரோவில் தான் எல்லாம் இறங்கினாங்க. அப்படியே போனோம், அதாவது அந்த ரூட்டில் அப்படியே போய்ட்டு மவுண்ட் ரோடு போய்ட்டு எல்ஐசி சுற்றி ரிட்டன் வந்தோமா. ஸோ ரிட்டன் நம்ம டிடிடிடி ஆஃபீஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். மக்களே, நம்மளோட டபுள் டெக்கர் பஸ்ஸோட டிரைவர் அண்ணா, அவங்க பேர் சொல்லுங்கள். சங்கர். என் பேர் தான் உங்களுக்கும். ஓகேண்ணே. இப்போ இந்த பஸ்ஸில் உங்களுக்கு பேசஞ்சர்லாம் எப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க பஸ்ஸில் இருக்கிறது? வரவேற்பு இருக்குது. சரிங்கண்ணே. நம்ம வண்டியில் அந்த சார்ஜர் இருக்குது, மேல் மாடியில் ஏசி இருக்குது, கீழ் மாடியில் ஏசி இருக்குது, நல்ல என்ஜாய்மெண்ட். அப்படிங்களாண்ணா. சரி, நம்ம பஸ்ஸில் வந்து பேசஞ்சர் இருக்கிறது எல்லாமே நல்லா சொகுசாக தான் கூட்டி போய்ட்டுருங்க. சிட்டியில் எப்படிலாம் போகிறீங்க, ரூட் அப்படியே சொல்லுங்கண்ணே. நம்ம வாலாஜாரோட எடுத்து சேப்பாக்கம், எல்ஐசி, பல்லவன் இல்லம், வாடியூர் முனீஸ்வரர் கோவில், சென்ட்ரல், பாரிஸ், ஹைகோர்ட், அது செக்ரட்டரியேட், ரிசர்வ் பேங்க், எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா கலைஞர் சமாதி, சேப்பாக்கம், அன்னை சிலை, விவேகானந்தர் இல்லம், லைட் ஹவுஸ், பட்டினப்பாக்கம், சாந்தோம், ரிட்டர்னு தூர்தர்ஷன் டிவி வழியாக வாலாஜார் ரோடு. அப்படிங்களா? சரிங்க. நீங்கள் வேறு எந்தெந்த ரூட்லாம் போயிருக்கீங்க? நம்ம கவர்மெண்ட் சுற்றுலா தமிழ்நாடு சுற்றுலா இருக்கு இல்லைங்களா? ஒரு 20 வருஷமாக இருக்கேன். நான் கோவா டூரு, காசி டூரு, எல்லா டூரும் போயிட்டேன். அப்படிங்களாண்ணா? சரிண்ணா. வால்வோ வண்டியும் ஓட்டுவேன். வால்வோ வண்டியே ஓட்டுவீங்க? சரிங்கண்ணா.
இப்போதைக்கு இந்த ஒரு பஸ் தான் இருக்குது. ஒரு பஸ் நம்ம சிஎம். அண்ணா உங்கள் பேர் என்ன? பிரபு. நீங்கள் என்னவா இருக்கீங்கண்ணே? இவருக்கு உதவியாளர். உதவியாளராக இருக்கீங்களாண்ணே? சரி, நீங்கள் எத்தனை வருஷமான இருக்கீங்க? நான் இதில் ஒரு 15 வருஷமா இருக்கேன். அப்படின்னா நீங்கள் எங்கே வேறு ட்ரிப்பு ஏதாவது போயிருக்கீங்களா? இவர் எங்கெங்கே போகிறாங்களோ அவங்க கூட நான் போயிருக்கேன். அப்படிங்களா? சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே உங்களை பார்த்ததில். தேங்க்யூண்ணே தேங்க்யூண்ணே. சரி, நம்பர் நம்மளை இறக்கி விட்டு பஸ்ஸுங்க இருந்து கிளம்பிடுச்சு மக்களே. ஸோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சின்ன ஜேர்னி பண்ணுறாங்க. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான். அது எங்கன்னா தீவுத்திடல் பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 20 நிமிஷம் ஜேர்னி. உங்களால் அந்த ஜேர்னியை ட்ரை பண்ண முடியும். அதில் வந்து ஆஃப்லைன் தான் டிக்கெட்டு. ஸோ இப்போதைக்கு அது மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மணி ட்ரிப்பு முடிஞ்ச உடனே இந்த ட்ரிப்பை வந்து அங்கே போய் நேராக அந்த பஸ் ஸ்டாண்ட் போயிடும். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து டிக்கெட் சார்ஜ் வந்து 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மக்களே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் உள்ள என்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3:20 போல் எடுத்தாங்க. ஸோ 5:20 போல் வந்துட்டாங்க. பெரிய கொஞ்சம் அந்த மெரினா பீச் லைனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. மற்றபடி எல்லாமே ஸ்மூத்தாக போச்சு. நிறைய பிளேஸை பார்க்க முடிஞ்சிச்சு. போகாத பிளேஸும் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு என்னென்னா அந்த வண்டியில் போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல உதாரணத்துக்கு அங்கே லைட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே போயிட்டு வர மாதிரி வச்சுருந்துருக்கலாம் எனக்கு தோணுது. ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டினியூவாக ரன் ஆகிட்டு ஸோ 2 மணி நேரம் கழிச்சு கரெக்டாக வந்து இங்கே இறக்கி விட்றாங்க. அவ்வளோதான், நம்மளால் பஸ்ஸுக்குள்ளே தான் எல்லா பிளேஸும் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை இறக்கி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது, மற்றபடி கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ட்ராவல் பண்ணியிருந்தால் அந்த பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ட்ராவல் பண்ணலாம் கண்டிப்பாக போய் ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு வாட்டியாவது. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய் மக்களே.